ஸோ செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கேப்சிகம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி அண்ட் கேக் மாதிரி வெட்டி க்யூபாக வெட்டி வச்சுருக்க பன்னீர். இது 200 கிராம் பன்னீர் நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம் இந்த ரெசிபிக்காக. அண்ட் நல்லா திக்கான தயிர், வாட்டர் இல்லாமல் திக்கான கர்ட், இந்த இஞ்சி பூண்டு, அந்த பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சியை அரைச்சி பேஸ்ட், லெமன். இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் ஒரு மிக்சிங் பவுலில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிற தயிர் நல்லா திக்காக இருக்கணும், இல்லைன்னா நல்லா வராது. எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பார்க்க இப்போ மிளகாத்தூள் மாதிரி இருக்கும், பட் தட் இஸ் மஞ்சள் தூள். இப்போ நல்லா ரெட்டு கலரில் இருக்க மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். சப்ஸ்கிரைப் பட்டனும் ரெட்டு கலரில் தான் இருக்குது, அதையும் அமுக்கிடுங்க. எவ்வளவோ பர்சன்டேஜ் பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணிடுங்கப்பா. ஓகே, இப்போது சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், இது கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் டெய்லி வீடியோஸும் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது 1/4 டீஸ்பூன் அந்த தனியாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹாஃப் லெமனோட சாறு, ஃபுல் லெமன் ஊற்றிடாதீங்க, ஹாஃப் லெமனோட சாறு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போது இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்னா, கேக் மாதிரி க்யூப் மாதிரி வெட்டி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிடுங்க. பன்னீருக்கு அப்புறம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் கேப்சிகமையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, இல்லைன்னா பன்னீர் பிஞ்சிடும். அண்ட் மசாலா எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 hour ஆர் 2 hours இதை அப்படியே வச்சுருங்க. லெட் இட் சோக். ஸோ மசாலா நல்லா கோட் ஆகும் அண்ட் செம்ம டேஸ்ட்டாக வரப்போகுது. இப்போ இந்த குச்சி எடுத்துக்கோங்க, ஸ்கியூவர்ஸ் குச்சி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் கோட் பண்ண ஒரு ஆனியன், இது 2 hours கழித்து நாங்கள் இந்த குத்தி ரெடி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியனை குத்திக்கோங்க. அடுத்து கேப்சிகம் குத்திட்டு ஒரு எம்மியான ஒரு பன்னீர், ஒரு க்யூப் ஆஃப் பன்னீர். ஓகே, இப்போ பன்னீர் குத்திடுங்க. பன்னீர் ஸ்லோலி, ரொம்ப ஓவர் ப்ரெஷர் போட்டிங்கன்னா வேறு சைட்லேருந்து வெளியே வந்துடும் அந்த பன்னீர். இட் வில் டேர் ஆஃப், பிஞ்சிடும். ஸோ இதே சீக்வென்ஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீருக்கு அப்புறம் மறுபடியும் ஆனியன், அதுக்கடுத்து மறுபடியும் கேப்சிகம், மறுபடியும் பன்னீர், ஆனியன் கேப்சிகம் பன்னீர் இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா குச்சியும் ரெடி பண்ணிடுங்க. பன்னீர் ஸ்லோவாக குத்தணும், ஸ்பீடாக குத்தினீங்கன்னா பிஞ்சிரும். மறுபடியும் ஒரு ஆனியன், மறுபடியும் ஒரு கேப்சிகம், லாஸ்ட்லி ஒரு பன்னீர். உங்கள் இஷ்டம் குத்துற அந்த குட்டுங்க, டக்கக் ரெடி. இதே மாதிரி எல்லா குச்சிங்களையும் ரெடி பண்ணுங்க. நாங்கள் படக் எல்லா குச்சியும் ரெடி. இப்போ இதை வெறும் இது ஃப்ரை பண்ணதுக்கு தான் ரெடி. இப்போது தோசைக்கல்லில் ஸ்லோலி வைங்க. வச்சு எல்லா எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகணும். ஈவனாக குக் ஆகலைன்னா டேஸ்ட் வராது. ஓகே, ஸோ இப்போ நாங்கள்
3வது குச்சி வைக்கிறோம் இப்போ அடுப்பில். அண்ட் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா எல்லா சைடும் யூனிஃபார்ம்லி சூப்பராக குக் ஆகணும். அப்பப்போ ஒரு 5 to 10 minutes கேப்பில் நீங்கள் அதை அந்த குச்சியை பிடிச்சி டேர்ன் பண்ணலாம். 4வது குச்சி வந்துருச்சு. இப்போ இது நல்லா எல்லா சைடும் குக் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் வீடியோவை அந்த தம்ஸ் அப் பட்டன் ஒன்று இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் தென் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் லெட்ஸ் வாட்ச் வாட் ஹேப்பன்ஸ் வித் பன்னீர். பன்னீருக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடுப்பில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். சூப்பர் டேஸ்ட்டாக வரும்போது இது. இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் டர்ன் பண்ணுறோம் ஸ்லோலி. ஸோ ஸ்லோலி டர்ன் பண்ணுங்கள், ஆர் பன்னீர் எந்த டேமேஜ் ஆகக்கூடாது. இதே மாதிரி டர்ன் பண்ணி எல்லா சைடும் ஈவனிங் குக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான, ஒரு அருமையான, ஒரு சூப்பர் டூப்பர் டேஸ்டியான ஒரு பன்னீர் டிக்கா ரெசிபி ரெடி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க எப்படி பன்னீர் டிக்கா ரெசிபி பண்ணணும்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சேனலில் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பன்னீர் ரெசிபி ரெடி. நான் சாப்பிட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.